பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அருளி உங்களை மகிழ்விக்க போகிறார். அதனால இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மையானது நடக்க போகிறது, விசுவாசிங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அதை நீங்க மனசில் ஆழமா பதித்து கொள்ளணும். ஒரு பக்தன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் கொடுத்த அருமையான பதில். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வசனம். அது மாத்திர கிட்டத்தட்ட அடிக்கடி நான் ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் 74வது வருஷம் 1974 ஊழியத்துக்காக நான் அழைத்த போது நேரடியாக என்னோடு அவர் பேசிக்கிற சமயத்தில் கேட்டேன், எனக்கு ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பிரசங்கம் தெரியாது, எப்படி ஊழியம் செய்யணும் தெரியாது, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் சொல்றத நீ செஞ்சா போதும் அப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். இது நல்லா இருக்குது, ஈஸியா இருக்குது, நம்மளாம் ஒன்றும் யோசித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம், அவர் சொல்றத செஞ்சா போதும்னு என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள்ல இருந்து இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிரேயர் டைரியில 2 பக்கம் இருக்கும். ஒன்று ஜெப குறிப்புக்கான பக்கம், இன்னொன்று ஆலோசனைக்கான பக்கம். அதுல ஜெப குறிப்புகள் பகுதியில் என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி, ஆலோசனைக்கான பகுதியில் என்னென்ன ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், ஊழியத்தை குறித்து, பர்சனல் காரியத்தை குறித்து எல்லாத்துக்கும் எழுதி வைத்து இதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஊழியத்திற்காக பல இடத்துல அழைப்பாங்க, அதை நான் உடனே டைரியை பார்த்து தீர்மானிப்பதில்லை. அதை இயேசுவின் சமூகத்தில் கொண்டு போய் இங்கிருந்தெல்லாம் என்ன அழைக்கிறாங்க, இந்த தேசத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த பட்டணத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் எங்க போகணும், இதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் தருவார். இந்த இடத்துக்கு போ, இந்த பட்டணத்துக்கு போ, இந்த தேசத்துக்கு போ, இங்க இப்போ போக வேண்டாம், ஆலோசனை தருவார். என்னங்க இப்படிலாம் கூட ஆண்டவர் பேசுவார். நீங்கள் வியாபாரியா இருந்தா கூட உங்களோட பேசுவார், ஐடில வேலை செய்தா உங்களோட பேசுவார், குடும்பத்தில் ஃபேமிலியை கவனிக்கிறதா இருந்தாலும் பேசுவார், எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். நீங்க விசுவாசிங்க. அப்படிப்பட்ட அநேகரை எனக்கு தெரியும். பிசினஸ்ல ஜெயம் பெற்ற ஒரு வாலிப தம்பியோடு பேசும்போது, எப்படி அப்பாவை விட இவ்வளவு பிரமாண்டமா பிசினஸ் செய்றீங்களே எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னதாங்க, நான் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறேன். ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி சொல்லுகிறார், அதனால எனக்கு சக்சஸ் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்றதை செய்யறது. இதே மாதிரி தான் ஊழியமா இருந்தாலும் சரி, நாம தீர்மானிக்காதபடி ஆலோசனை கேட்கும் போது ஆலோசனை கொடுத்து நடத்துவார். இன்னைக்கு நிறைய காரியத்துல என்ன செய்யறேன்னு தடுமாறீங்கல்ல, ஃபேமிலி பிரச்சனை, என்ன தீர்மானம் எடுக்க தெரியல, பிசினஸ்ல போராட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல, வேலையில ஒரு நெருக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஊழியத்துல எப்படி முன்னேறி போறதுன்னு தெரியல. கொஞ்சம் காத்திருங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி, உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதில் ஆலோசனை வேணும்னு நீங்க ஜெபித்து பாருங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒரே நாள்ல பதில் வராது. சில சமயம் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்தீங்கன்னா ஒரே நாள்ல டக்குன்னு பதில் வரும். சில சமயம் சில நாட்கள் ஆகும். சில காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க பொறுமையா காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யுங்க. உங்களுடைய காரியத்துல ஜெயம் உண்டாகும். அதைத்தான் என் ஊழியத்திலே நான் பார்க்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணனா கூட, இதுக்கு என்ன பிரசங்கம் நான் பண்ணணும், அந்த வார்த்தையை தாரும், நான் என்ன சொல்லணும், அதை காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அதை குறித்து பேசுவார். அதைத்தான் மக்களுக்கு எடுத்து செல்லுவது. ஒவ்வொரு காரியத்தில் அழகாய் ஆண்டவர் பேசி நடத்துவார்.
அவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, என் மகளே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு ஆண்டவர் பேசுவார் என்று. அவர் நேர்ல மனுஷனை போல வந்து பேச மாட்டார். நம்முடைய ஆவியில அவர் பேசுவதை நம்ம அறிய முடியும். வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது, விசேஷமா பரிசுத்தாவினால் நிறைந்து நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி மாம்ச கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆவில நிறைந்திருக்கும் பொழுது, பரிசுத்தாவினர் மூலமாய் நம்முடைய ஆவியில் அவர் பேசுவது தெளிவாய் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய குரலை கேட்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சுலபமாகிவிடும். அந்த தினமும் ஆண்டவர் பேசி நடத்துவதை பார்க்க முடியும். கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்பட்டு டைம் கொடுத்து காத்திருந்து ஜெபித்து இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தினந்தோறும் உங்களுடைய அனுபவமாய் மாறிவிடும். அதனால சொல்லுங்க, இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, எனக்கு காட்டுங்க. இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், எனக்கு வழி நடத்துதலை தாங்க, இன்றைக்கு எனக்கு தாங்க, ஒரு கைடன்ஸ் கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.